மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தொகுதி மறுவரைவு மசோதா நாடாளுமன்றத்தால் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் 543 பேர். இதில் 326 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாக்குகளை பெற்றால் இந்த மசோதா நிறைவேறும் என்று சொல்லப்பட்ட சூழல்ல 278 வாக்குகளை மட்டுமே பெற்று இந்த மசோதா தோல்வியை தழுவியிருக்கிறது. இந்த மசோதாவுக்கு எதிராக 211 வாக்குகள் பெற்று எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக செயல்பட்டதின் விளைவாக இந்த மசோதா தோல்வியை தழுவியிருக்கு. மொத்தம் 489 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த வாக்கெடுப்புல பங்கேற்றிருக்காங்க. மத்திய அரசு நாடாளுமன்றத்தின் எண்ணிக்கையை 850 உயர்த்தணும் அப்படின்னு ஒரு முயற்சியில இந்த மசோதாவை கொண்டு வந்தாங்க. இந்த மசோதாவின் மூலமாக சட்டமாக நிறைவேற்றப்பட்டால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். தற்போது 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அந்த மசோதாவின் மூலம் 46 அல்லது 56 59 கூட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை உயரும் அப்படின்னு மத்திய அரசின் சார்பாக சொல்றாங்க. இதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தொகுதி மறுவரை எந்த அடிப்படையில் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு உறுதியான தகவல் கிடையாது. ஆனால் பெரும்பாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக தான் தொகுதி மறையறை செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளுடைய ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அதனால தான் இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டால் தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு வஞ்சனைக்கு ஆளாகும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சரும் தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் தற்போது 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த மசோதா சட்டமாக நிறைவேற்றப்பட்டால் 46 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற அந்த மாநிலத்தில் தொகுதிகள் எண்ணிக்கை உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவங்க 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது 140 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இதே போல மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத் இது போன்ற மாநிலங்களில் அதிக அளவிலான நாடாளுமன்ற தொகுதிகளை பெறும்போது எதிர்காலத்தில் தென் மாநிலங்களுடைய எந்த ஒரு ஆதரவும் இல்லாம ஆட்சியை நிறுவிட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படும். இப்படி ஏற்பட்டுச்சுன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற எந்த தென் மாநிலங்களுடைய எந்த ஒரு குரல்களும் கோரிக்கைகள் ஏற்கப்படாமலோ இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. அப்பேற்பட்ட சூழல்ல தான் இந்த மசோதாவை தென் மாநிலங்கள் உட்பட இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையாக இருந்து இந்த மசோதாவை தோற்கடிச்சிருக்காங்க. ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பாக அமித்ஷாவா இருந்தாலும், பியூஷ் கோயலா இருந்தாலும், பிரதமர் மோடியா இருந்தாலும் இப்போ தற்போது ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. என்ன பிரச்சாரம் அப்படின்னா இந்த மசோதாவோட கூடவே மகளிருக்கு 33% வழங்கக்கூடிய ஒரு மசோதாவையும் கொண்டு வந்ததால இரண்டுமே தோற்கடிக்கப்பட்டிருக்கு. சட்ட மசோதா தோல்வியை தழுவியதன் பிறகு அமித்ஷா, பியூஷ் கோயல், பிரதமர் மோடி உள்ளிட்டவர்கள் மத்திய பாஜகவை சார்ந்தவர்கள் ஒரு பிரச்சாரத்தை தற்போது முன்னெடுத்துட்டு வராங்க. என்ன பிரச்சாரம் அப்படின்னா பெண்கள் முன்னேறுவதை தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. பியூஷ் கோயல் மிகவும் காட்டமாகவே தமிழக முதல்வருக்கு எதிராக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. பெண்களுக்கான 33% சட்ட மசோதாவை ஏன் இந்த பில்லோட சேர்த்து கொண்டு வரணும், நீங்க தனியாவே கொண்டு வந்திருந்தா இந்த மசோதாவுக்கு பெரிய ஆதரவு இருக்கும், எல்லா எதிர்க்கட்சிகளும் நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் பெண்களுக்கான இந்த சட்ட மசோதாவை தனியாக கொண்டு வராம மறுவரை இந்த சட்டத்தோட கொண்டு வந்து அது தோல்வியை தழுவிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா பெண்களுக்காக 33% இடஒதுக்கீடு மசோதா கடந்த 2023 ஆண்டே கொண்டு வரப்பட்டு அனைத்து எதிர்க்கட்சிகளின் ஆதரவோடு நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை வழங்கியதை ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாகவே 2024 நரேந்திர மோடிக்கு ஆதரவாக பாஜக செஞ்சிச்சு. ஆனா அந்த சட்டம் இயற்றப்பட்டு 2.5-3 ஆண்டுகள் ஆகியும் கூட அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த ஒரு முயற்சியும் மத்திய பாஜக அரசு இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. இதுவே பெண்களுக்கு எதிராக, பெண்களின் இடஒதுக்கீடுக்கு எதிராக எந்த அளவுக்கு பாஜக அரசு அலட்சியமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட சூழல்ல ஏற்கனவே 2023 பெண்களுக்காக நாடாளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றப்பட்டும் கூட இதுவரைக்கும் ஒரு ஜீவோ கூட போடாம அதை நடைமுறைப்படுத்தாம இப்போது இருக்கக்கூடிய 543 எம்பிகள்ல 33% பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை நிறைவேற்ற மனம் இல்லாம தற்போது வேண்டுமென்றே மீண்டும் தொகுதி மறுவரை சட்டத்தோட இணைச்சு இந்த சட்டத்தையும் கொண்டு வந்துட்டு பெண்களுக்கு எதிராக அனைவரும் சிந்திக்கிறாங்க, செயல்படுறாங்க, பெண்களை முன்னேற்ற விடாம தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை இந்த நேரத்தில் தமிழ்நாடு பாஜகவும் சரி, மத்திய பாஜகவும் சரி, மத்திய அரசும் சரி தற்போது இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. இது ஒரு அயோக்கியத்தனமான அரசியலா இருக்கு. பெண்கள் முன்னேறிவிடக்கூடாது, பெண்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்பதில் மத்திய பாஜக அரசு மிகவும் கவனமாக இருக்கு. அது அடிப்படையில் தான் 2023 ஆண்டே கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தாம மீண்டும் மீண்டும் அதே பெயரில் சட்டங்களை திருப்பி புதுசாக கொண்டு வராங்க. இதன் உண்மை நிலையை தமிழக மக்கள் விளைவிக்குங்க.